ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 10 அதிகாரம் வசனம் 12 மற்றும் 13வது வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எபிரேயர் புஸ்தகத்திலே அநேக ஆவிக்குரிய பதங்களையும் ரகசியங்களையும் நாம் காணக்கூடும். இங்கே முகமுகமாய் கிறிஸ்து இங்கு பிரதான ஆசாரியராய் செயல்பட்டதை காண முடிகிறது. அவர் நன்மையை கொண்டு வந்த பிரதான ஆசாரியராயிருக்கிறார். வரும் காலத்தில் அல்ல, அவர் செய்து முடித்திருக்கிறார். He already finished that. அவர் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்திலே நுழைந்ததை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஏதோ கையில கட்டப்பட்டதையோ கதையில வேதத்தில் சொல்லப்பட்டதிலேயே அல்ல. அவர் என்ன செய்திருக்கிறார்? அவைகளை பார்க்கிலும் மேலானவைகள், அவைகளை பார்க்கலாம் உன்னதமான ஒரு ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர் இந்த உலகத்துக்கு ஒத்ததல்ல, நேரத்திற்கும் கட்டுப்பட்டதல்ல, நிழலாட்டமாய் இருக்கிறதும் அல்ல. அவர் நித்திய காலமாய் சொல்லப்பட்ட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே அவர் பிரவேசித்திருக்கிறார். காளைகளின் ரத்தம் அல்லது ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தை அல்ல, தன்னுடைய சொந்த பரிசுத்தமான ரத்தம், பாவம் அறியாத அவருடைய ரத்தத்தையே நம்முடைய சார்பாய் தேவன் அதை ஒரே பலியாய், கடைசி பலியாய் அதை பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அதை கொண்டு போனார். மறுபடியும் செய்யத்தக்கதல்ல, வருடத்திற்கு வரம் செய்ய வேண்டியதல்ல. அது நித்தியமானதாய், அது நித்திய மீட்புக்கு எதுவானதாய் தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது, அதை யாரும் மாற்ற முடியாது. அல்லது இதைவிட மேலான ஒரு மீட்பு கிடைக்குமா ஜனங்களுக்கு, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு? இல்லை. காரணம், தேவன் அவைகளை மிக நேர்த்தியாய், இவைகளை பார்க்கலும் இல்லை, இதுதான் உன்னதமானது, கடைசியானது என்று செய்து முடித்து நாம் எபிரேயரில் வாசிக்கிற பொழுது 10 அதிகாரத்தில் நாம் அங்கே அந்த வசனங்களில் வாசித்தோம். அவர் தேவனுடைய வலது பாரிசத்திலே முடித்து உட்கார்ந்திருக்கிறார். ஆமென். பாவத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்து தீர்த்து விட்டார் அவர். ஆமென். இன்னும் ஏதாவது கொடுக்கணுமா? இல்லை. அதனாலதான் எல்லாவற்றை செய்து முடித்து அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு அதை செவ்வையாய் செய்து முடித்திருக்கிறார். இந்த பலிதான் கடைசி பலி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த பிரதான ஆசாரியனோ உட்கார்ந்தது கிடையாது. ஆனால் இங்கே முடிக்கப்பட்டதினாலே இங்கே இயேசு ராஜா அங்கே தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்துக்கே உச்ச நீதிமன்றம் தேவனுடைய அந்த நியாய ஸ்தானத்தில், அல்லேலூயா, அங்கே என்ன பண்றாங்க? நீதியை எடை போடுகிற பொழுது, பரிசுத்தத்துக்கான காணிக்கை சரியா இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது பரலோகம் சொன்னது, இதுதான் உன்னதமான பலி, இதுக்கை விட வேறு ஒன்றும் இல்லை. பிரதான ஆசாரியராகி இயேசு செலுத்தினதே அதே போதுமானது. அதனால் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாரெல்லாம் ஏசப்பாவை அறிக்கை செய்கிறார்களோ அவர்களை அவர் ஒரு ஊழியக்காரர் மாதிரி இல்லை, அந்நியர்களாய் அல்ல, தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பெரிய ஒரு காரியம் நமக்கு என்ன பண்ணிருக்குது? குற்ற உணர்வுலேருந்து விடுதலை தந்திருக்கிறது. பிசாசுனுடைய நம்ம பழி சுமத்துதலிருந்து, நீ பாவின்னு சொல்லுகிறதிலிருந்து விடுதலை தந்திருக்கிறது. நான் நியாயம் தீர்க்கப்படுவேனோ, fear of judgment, அதிலிருந்து விடுதலை தந்திருக்கிறது. The Satan was eternally defeated. ஆமென். நித்தியமாய் அவன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது நித்திய மீட்பு,
இயேசு நமக்காய் அதை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு தலையாய் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். இன்றைக்கு நாம சரீரமா அவ்வளோ பெரிய மீட்பு செய்திருக்கிறார். நமக்கு அதோடைய பலன் எப்போ தெரியுமா கிடைக்கும்? நாம் அதை உணர்கிற பொழுது, ஏசப்பா எனக்காய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பிரதான ஆசாரியன் பரிசுத்த ரத்தத்தோடு போயிருக்கிறாரு. பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, பாவத்துக்கு அதிகாரம் இல்லை, என் வாழ்க்கை மேல பலவீனத்துக்கோ வியாதிகளுக்கோ சரீரத்தில் இடம் கிடையாது, குறைகளுக்கோ குற்றங்களுக்கோ இடம் கிடையாது. காரணம், அந்த நித்திய மீட்பு, குற்றமற்ற ரத்தம் எனக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஜெயத்தை பிசாசின் மீது, வாழ்வின் மீது கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால you have to have give a good tough fight for the devil. டெவிலுக்கு ரொம்ப கடினமான ஒரு எதிர்ப்பை நீங்கள் காட்ட வேண்டும். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. டெவில் கூட அவனுக்கு ஒரு சரியான தேவன் செய்திருக்கிறதை வைத்து அவனுக்கு விரோதமாய் நில்லுங்கள், அவன் ஓடி போவான். பிரதான ஆசாரியராகி இயேசு உங்களுக்காய், உங்கள் ஸ்தானத்தில் உங்களுக்காய் அவர் பலியானாரே. அந்த இரக்கத்தை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய இடத்துல மரித்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை நிமித்தம் கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் நீர் முழுமையாய் கொடுத்து செய்து முடித்தேன் என்று தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறவரே, இன்னைக்கு நாங்கள் அவைகளை உணர்ந்து அவைகளின்படி வாழ இயேசுப்பா எங்களுக்கு உதவி செய்யும். நித்திய மீட்பு என் மேல எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எனக்காய் அவைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் வாழ எனக்கு உதவி செய்யும். பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.